திருச்செந்தூர் போறீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் பார்க்காம போயிராங்க. அப்புறம் எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்செந்தூருக்கு பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறின 2 மணி நேரத்திலே டிரைவர் டீ குடிக்கிறதுக்காக ஒரு டீ கடையில ஸ்டாப்பிங்க போட்டாரு. அப்புறம் நாங்களுமே அங்க டீ குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறிட்டோம். கரெக்டா ஒரு 2:30 மணிக்கெல்லாம் திருச்செந்தூர் வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆன உடனே கடல்ல குளிக்கிறதுக்காக எல்லாரும் பீச் நோக்கி நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் பர்சனலாவே இந்த இடத்துல நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடந்து போயிட்டே இருக்கும்போது லைட்டா மழை வேற வந்துருச்சு. மலையில அந்த ராஜகோபுர அழகையுமே பார்த்துட்டு கருணை கடலை கந்தா போற்றி போட்டுக்கிட்டு ரீச் ஆயிட்டோம். அங்க ஒரு செல்ஃபி மொமெண்ட்டை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா கடலுக்கு போயாச்சு. அந்த 3 மணி குளிர்ல கூட எல்லாரும் அவ்வளவு ஜாலியா கடல்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நானுமே கடல்ல ஒரு சிறப்பா ஒரு குளியல போட்டு நாளிக்கிணறு சைடு போலான்னு பார்த்தா நாளிக்கிணறு முன்னாடி 4000 பேர் நின்னுட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல அந்த அண்ணன்ட்ட கேட்டு ஐயா கோயில் பக்கத்துல இருக்க அந்த ஃப்ரீயான குளிக்கிற தொட்டிக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க நல்லா ஒரு மனமா குளியல போட்டு சாமி பார்க்கறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே பாருங்க. லக்கேஜ் கார்னர்லமே எங்க லக்கேஜை கொடுத்துட்டு அப்படியே பொது தரிசனத்துக்கு போயிட்டோம். எதுக்காக நாங்க பொது தரிசனத்தை சூஸ் பண்ணோம்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் கடல்ல குளிச்சோனே எனக்குலாம் கபகபன் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பசியில காது கூட கேட்க மாட்டேதுங்க. ஆனாச்சும் பரவாயில்ல, என் நண்பன் எல்லாம் படுத்தே விட்டான். கரெக்டா முருகனே இறங்கி வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த நேரத்துல பிரசாதம் கொடுத்தாங்க. சீரியஸா எங்களுக்கு இருந்த பசிக்கு பொங்கல்ல மிளகு கூட மிச்சம் வைக்காம அப்படி சாப்பிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே ஒரு கேட்டா மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம். கரெக்டா நீங்க 5வது கேட்ல இருந்து வெளியே வந்த உடனே அங்க இருந்து பாக்குறதுக்கு அந்த கடல் அவ்வளவு அழகா தெரியும். அப்புறம் அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்தோட அழகையுமே நீங்க பார்க்கலாம். இந்த டைம் சம்மர் வெயில் அதிகமா இருக்கனால மிஸ்ட் கூலிங் சிஸ்டம் எல்லாம் போட்டுருக்காங்க. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க பொது தரிசனத்துல போனா மட்டும் தான் கிடைக்கும். 100 தரிசனத்துல இது எதுவுமே கிடைக்காது. இதுக்கு மேல போன் உள்ள அலோடு கிடையாது. நாங்களுமே சாமியை ராஜ அலங்காரத்துல சிறப்பா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்றத பார்ட் 2ல சொல்றேன். உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா நம்ம சேனலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா எந்த தரிசனத்துல போவீங்கன்றத கமெண்ட்ல போட்டுருங்க.